வணக்கம் நட்புகளே. கோயிலுக்கு போகும்போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, முதல்ல கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு நம்ம செப்பலை ஒரு நல்ல கடையில் பார்த்து காசு கொடுத்து வச்சுட்டோம்னா அதுவே ஒரு 50% வேலை முடிஞ்சுது. ஏன்னா விவேக் படத்தில் வர மாதிரி உள்ளே போனோடனே செப்பல் நம்ம போகிற வரைக்கும் இருக்குமா இல்லை இருக்காதான்றது மனசில் ஒரு இதாக இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு நீங்கள் செப்பல் கடையில் செப்பலை விடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பொது இடத்துல தான் விட்டாகணும், கடை இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் 2 செப்பலையும் ஜோடியாக போடாமல் ஒரு செப்பலை ஒரு இடத்துலையும் இன்னொரு செப்பலை இன்னொரு இடத்துலையும் தூக்கி போட்டுருங்க. திருடுறவங்க தேடி கண்டுபிடிச்சி திருட மாட்டாங்க. நீங்கள் உங்கள் செப்பல் எதுன்னு தேடி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் முடிஞ்சிச்சா? கோயிலுக்குள்ளே போனோடனே போகிறதுக்கு முன்னாடியே அர்ச்சனை கடைகள்லாம் இருக்கும். அர்ச்சனை பூ மாலை எல்லாம் வாங்கிட்டு போவீங்க. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. அர்ச்சனையை வாங்கிட்டு போய் அதுலேயும் நீங்கள் என்னென்னா உங்கள் மனசு நீங்கள் வாங்கிட்டு போன அர்ச்சனை கூடையில தான் இருக்கும். நம்ம வாங்கிட்டு போனது நம்ம கூட வேற யாருக்கும் மாற்றி கொடுத்துட்டாரா, நம்ம வாங்கிட்டு போனதில் தேங்காய் பெருசாக இருந்துச்சு, வாழைப்பழம் பெருசாக இருந்துச்சு, மாற்றி கொடுத்துட்டாரு. சில பேர்லாம் ஐயர்கிட்ட சண்டை போட்ட ஆளுங்களாம் இருக்காங்க. இது என்னோடது கிடையாது, என்னோடது அவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்க, மாற்றி கொடுங்கன்னு சொல்லி சண்டை போட்ட ஆளுங்கள்லாம் இருக்காங்க. இதெல்லாம் தவிர்க்கணும்னா நீங்கள் அர்ச்சனையே செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனசு நீங்கள் அர்ச்சனை பண்ணுறீங்களா, பூ வாங்குறீங்களா, மாலை வாங்குறீங்களா, இதெல்லாம் கடவுள் பார்க்கறதே இல்லை. நீங்கள் மனசால கடவுளை நினைக்கிறீங்களா அப்படிங்கிறது தான். சில பேர் கோயிலுக்கு வரதே பேசிட்டு போகிறதுக்காக தான். ஃப்ரெண்ட்ஸோடு வருவாங்க, பேசிக்கிட்டு ஜாலியாக இருந்துட்டு போவாங்க. சரி, இன்னும் சில பேர் கடவுளை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கடவுளை பற்றியே பேசிட்டு போவாங்க. நான் என்ன சொல்கிறேன், கோயிலில் அமைதி காக்கவும்னு போர்டே வச்சுருப்பாங்க. அப்போ நீங்கள் எதை பற்றியும் பேசாதீங்க, கடவுளை பற்றியும் பேசாதீங்க. ஏன்னா இது அடுத்தவங்க உண்மையிலே மனமுருகி சாமி கும்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் பேசுறது எல்லாமே காதில் விடும். சாமியை பற்றி பேசுனது கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு ஓகே. இன்னும் சில பேர் வீட்டில் நடக்கிற விஷயங்கள், உலகத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் கோயிலில் பேசுகிறாங்க. அப்போ உண்மையிலே சாமி கும்பிட்றவங்களுக்கு அது பயங்கர இரிட்டேட்டிங்காக இருக்கும். அவங்கள பேசாதீங்க, வாய மூடுங்கன்னு சொல்லவும் முடியாது. அப்போ நீங்கள் சாமி கும்பிட்றத ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தவங்க சாமி கும்பிட்றதையும் தடுக்கிறது அந்த பாவத்தை நீங்கள் செய்யறதான் ஆயிடும். அதனால நீங்கள் பேசாதீங்க. கோயிலில் அமைதியாக இருங்க. கடவுளை பற்றியும் பேசணும்னு இல்லை, கடவுளோட பேசணும்னா மட்டும் நீங்கள் கோயிலுக்கு போங்க. அமைதியோடு இறைவனை கும்பிடுங்க. தியானம் பண்ணிக்கிட்டே சுற்றி வாங்க. கொடிமரத்துக்கிட்ட விழுந்து கும்பிட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. மனசுல எவ்வளோ திருப்தி சந்தோஷம் கிடைக்குதுன்னு பாருங்க. இதை அனுபவிச்சா மட்டும்தான் புரியும். இதை நான் ஒரு வேண்டுகோளாக தான் வைக்கிறேன். தயவு செஞ்சு முயற்சி பண்ணி பாருங்க. நன்றி.